ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நேயர்களே வணக்கம், இது சாணக்யா. இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற IIM பெங்களூர் பேராசிரியர் ப்ரொஃபசர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். வணக்கம் அருண். நம்ம தீபாவளிக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். நம்ம ஆமாம் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். எஸ் சார், ரொம்ப சந்திக்கிறதுல. எஸ் சார், கண்டிப்பாக. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் தான் தொடர்ந்து பேசிட்டு வரோம். அதே போல் தான் இப்பொழுதும் ஒரு முக்கியமான டாபிக் இருக்கிறது. அதானி மீண்டும் ஒரு முறை ஸ்பாட்லைட்டில் வந்திருக்கிறார். வாஷிங்டன் போஸ்ட் எழுதியிருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலில் வந்து LIC வந்து அதானியுடைய குழுமத்தில் வந்து 60,000 கோடியை முதலீடு செய்திருக்கிறது. இது வந்து சோல்லி பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் டிசிஷன். இந்திய அரசாங்கம் தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு டைரெக்டாக மோடி அவர்களை வந்து சொல்கிறாங்க. ஸோ அவர்கள் வந்து சொல்லி தான் வந்து LIC வந்து அதானியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி பண்ணியிருக்கிறது வந்து இந்திய மக்களுக்கு LICயில் வெறும் இன்சூரன்ஸ் மட்டுமே கொடுக்க வேண்டிய LIC போய் இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு ஏற்கனவே LIC பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்க சொல்லியிருக்கிறதுன்றது கிளியராக தெரியுது. பட் அட் த சேம் டைம் இந்த ஆர்டிக்கிள் அண்ட் இந்த விஷயம் இதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? கரெக்ட். ஐ திங்க் இது வந்து மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து ஒரு துரதிருஷ்டம் சொல்லுவேன். இது மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணுறதோ இல்லை ஒரு சாபக்கேடு மாதிரி இது இந்தியாவுக்கு. ஏன் சொல்லிடுறேன் கடைசியில், பட் முதல்ல இஷ்யூ என்னன்னு சொல்லிடுறேன் இது. ஓகே, ஸோ அதானிக்கு வந்து மே 2025 2025 இப்போ இந்த வருஷம் தான் நடந்தது இது. ஓகே, அப்போ வந்து $3.9 பில்லியன், அதாவது 33,000 கோடி கொடுக்குறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க LIC அடானியில். அதில் வந்து 3.4 $3.4 பில்லியன் வந்து லோன் ஆகும். அதாவது கார்பரேட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் மார்க்கெட்டில் ரைஸ் பண்ணுவாங்க, அதுக்கு LIC சப்ஸ்கிரைப் பண்ணி அது வாங்கிட்டு. அதில் இன்னொரு அலிகேஷன் என்னென்னா, அதில் கம்ப்ளைண்ட் என்டையர் மணி LICயே போட்டது. அதுக்கும் காரணம் சொல்லிடுறேன், விளக்கம் சொல்கிறேன்னா. ஓகே, பாக்கி $500 மில்லியன் வந்து ஈக்விட்டியாக கொடுத்தது அதானி கிரீன் ஒரு கம்பெனிக்கு. அந்த $3.4 பில்லியன் இதுக்காக கொடுத்தாங்க, போர்ட் ட்ரஸ்ட்டுக்காகலாம் கொடுத்தாங்க. போர்ட் ட்ரஸ்ட், ஏர்போர்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இதில் இவங்க சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்னா, அலிகேஷனில் என்னென்னா, அது வாஷிங்டன் போஸ்ட்டில் முதல்ல வந்தது. இது ஒரு பேட்டர்ன் மாதிரி. முதல்ல எங்கேயா ஃபாரின் பேப்பரில் வரும். அந்த இன்ஃபர்மேஷனே முதல்ல இந்தியாவிலேருந்து தான் யாராவது கொடுத்து நம்மளோட மானத்தை வெளிநாட்டில் வாங்கணும். அதான் அவங்களோட இது. அதாவது இவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதானியை வந்து இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணணுங்கிறதோ இல்லை வந்து LIC இது மாதிரி போகிறது கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்மளோட இதை ப்ரெஸ்டீஜை வெளியில் குறைக்கணும் வெளிநாட்டில். அது வந்து மோடிக்கும் அஃபெக்ட் ஆகும், கவர்மெண்ட்டுக்கும் அஃபெக்ட் ஆகுங்கிறது இவங்களோட ஃபீலிங். ஓகே, ஸோ அதில் என்ன நான் இது வந்து ஒரு சாடிஸ்டிக் ப்ளஷர்னு சொல்லுவேன். சாடிஸ்டிக் சொல்லலாம். இது வந்து அதில் என்ன இவங்களுக்கு ஒரு முன்னாடிலாம் நிறைய இருந்துருக்கு, வேற கதையெல்லாம் சொல்கிறேன். முன்னாடி ஸ்டெர்லைட்டும் இது மாதிரி நடந்திருக்கு அதெல்லாம். ஓகே, ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் என்னென்னா, மே 24 என்னமோ 22 என்னமோ ப்ரொபோசல் போட்டாங்க, 25 அப்ரூவல் பண்ணாங்க, ஒரு வாரத்துலேயே எல்லாம் கிளியரன்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. இப்போ வந்து நீங்கள் கேபிட்டல் மார்க்கெட்டில் ஆப்ரேட் பண்ணுறீங்க, LICயை இன்னைக்கு வந்து 10,000 கோடி ஒரு கம்பெனியில் போடுறதுன்னு டிசைட் பண்ணுறது ஈக்விட்டியிலன்னா, அது மத்தியானத்துக்குள்ளே தான் போட்டாகணும். அவங்க அது மாதிரி டிசைட் பண்ணி ஆகணும். அதுக்கு என்னென்னா, LICயில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்காங்க. எல்லா பேங்க்லேயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டின்னு இருக்கும். அவங்களுக்கு க்ரைட்டீரியா இருக்கும், எந்தெந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் AAAக்கு குறைஞ்சா அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து AAA கம்பெனி இது ரேட்டிங்கில். ஓகே, அதே மாதிரி இவங்களோட அந்த கம்பெனிக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் பார்ப்பாங்க. அதில் LIC சொல்லியிருக்கு, இது கொடுத்த அப்புறம் கூட 2% கீழே தான் இருந்தது எக்ஸ்போஷர் அப்படின்னு. நான் பேங்க் போர்டில் இருந்திருக்கேன். ஓகே, இதெல்லாம் பார்த்து தான் கொடுக்க முடியும். அதாவது எனக்கு பிடிச்சவருக்கோ இல்லை வந்து கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்க்காகவோ எல்லாம் கொடுக்க முடியாது. செகண்ட் திங் இஸ், ஸோ ரிஸ்க்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. ரிஸ்க் ரொம்ப மோசமாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் யோசிச்சுட்டு தான் ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் LIC வந்து லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய
ப்ராஃபிட் இது மாதிரி போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்த ப்ராஃபிட் மட்டும் பார்த்தோன்னா 18% இருக்குது. 45,000 கோடி சம்பாதித்து இருக்கிறது எல்ஐசி. கரெக்ட். ஐ மீன் இதெல்லாம் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கொள்கையை இன்னும் பிரதிபலிக்கிறது இல்லையா, இந்த ப்ராஃபிட் அதெல்லாம். ஓகே, அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் கலெக்ட் பண்ணி இன்சூரன்ஸ் பே பண்ணுறதுங்கிறது ஒரு பார்ட். ஓகே, இன்னொரு பார்ட் என்ன, இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி வரதுலேருந்து அவங்க இந்த நாளைக்கு செட்டில் பண்ணுறாங்க. உங்களோட கிளைமு போனஸ் அதெல்லாம் தராங்க. அவங்க வெறும் ப்ரீமியம்லேருந்து அவங்க தரல உங்களுக்குல. இது மாதிரி இல்லை, அது இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது மொத்தம் இவங்க வந்து 44 லட்சம் கோடி இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் இருக்குது இவங்களுக்கு எல்ஐசி. 44 லட்சம் கோடி. ஓகே, அது வந்து பல மாகாணத்தோட பட்ஜெட் சொல்லலாம் நீங்கள். ஓகே, அது மாதிரி. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இது வந்து அவ்வளோ கிடையாது, அவ்வளோ ஜாஸ்தி கிடையாது. செகண்டு, இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டிக்கே நிறையா பவர்ஸ் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதை தவிர சிஎம்டிக்கும் அது தவிர பவர்ஸ் இருக்கும், போர்டுக்கும் பவர்ஸ் இருக்கும். ஓகே, அதுக்குள்ளேயே அவங்க டிசைட் பண்ணுற மாதிரி தான் இந்த பவர்ஸ்லாம் இருந்திருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கூட ஒரு பார்ட் தான். இன்னும் ஒரு கண்டிஷன். மற்றபடி எக்ஸ்போஷர் எவ்வளோ இருக்குது எல்லாம் பார்ப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ எல்ஐசி இவங்களுக்கு ஏதாவது 2% கம்மி தான், பாக்கி சில குழுமத்துக்கெல்லாம் நாங்கள் 4% வரையெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இது ஒன்று அந்த அளவுக்கு அதிகம்னு சொல்ல முடியாது. எக்ஸ்போஷர் எல்ஐசி எக்ஸ்போஷர் டாட்டாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிலையன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நிறைய இதில் டைவர்சிஃபை பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். இன்ஃபேக்ட் இதுலேயே கூட கவர்மெண்ட்டுக்கு நம்ம 10 இயர் லோன் சொல்கிறாங்க, கார்பரேட் பாண்ட் சொல்கிறாங்க. அதுலேயும் 1% இவங்களுக்கு ப்ரீமியம் கிடைக்கிறது. அதாவது கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ வருமோ அதோட 1% அதிகமாக இவங்க வாங்கியிருக்காங்க. அதில் தான் இந்த ப்ராஃபிட்லாம் வருது. இது மாதிரி இவங்க லெண்ட் பண்ணால் தான் சம்பாதிச்சு இந்த பென்ஷன் இவங்களை இன்சூரன்ஸ் எல்லாம் அவங்களால காப்பாற்ற முடியும். இது வந்து குளோபல் மாடல். இது வந்து எல்ஐசி மாடலோ இந்தியா மாடலோ கிடையாது. இப்படி தான் எல்லா எல்ஐசி இதுவுமே நடக்கும். இவங்க சொல்லியிருக்காங்க எல்ஐசியே அந்த 5,000 கோடிக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க, ஒரே பாண்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்றாங்க. அதுவும் தவறு இல்லைங்க. சில சமயம் என்ன ஆகும், ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துட்டு பாக்கி பேங்க்ஸுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. நீ ஒரு 500 கோடி எடுத்துக்கோ, நீ ஒரு 500 கோடி எடுத்துக்கோ, அது மாதிரி. ஓகே, அது வந்து அதனால டிரான்சாக்ஷன் காஸ்ட்டும் கம்மியாகும், ஃபாஸ்ட்டாக இன்வெஸ்ட் ஆகிடும். இல்லைன்னா அது ஒரு மாதம் ஓடி இருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சாதாரணமாக கார்பரேட் மார்க்கெட்டில் நடக்கக்கூடியது தான். இவங்களோட ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்களும் நான் வந்து வானொலி இன்னும் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு எதாவது சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும், என்னைக்கு நாளைக்கு மழை வரும், அது மாதிரி தான் இருக்குது இவங்களோட ஸ்டாண்டர்டு. இவங்களோட ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா, அதாவது கேபிட்டல் மார்க்கெட்டே எப்படி நடக்குதுன்னு தெரியாமல் வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். இதுக்கும் ஒரு தடையும் பார்த்தீங்கன்னா டைமிங் இருக்கும். 2023 அப்போ இது வந்த போது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்னு ஒன்று வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால வந்து ஆல்மோஸ்ட் ஷேர் ப்ரைஸ் வந்து 3,600லேருந்து என்னமோ பாதியாக போச்சு ஒரு மாதத்துலேயே. அந்த அளவுக்கு அது சரிஞ்சது. அப்போது இவங்களுக்கு நல்ல லாஸு. ஸோ அதுலேயும் அவங்களுக்கு கெயின் இருந்தது. கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு, அதை பற்றி எழுதினவங்களுக்கு கெயின் வரும்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்குள்ளே கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து அது எப்படி அடானி ஸ்டெப் எடுத்து அதை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதை ஓரளவுக்கு காப்பாற்றிட்டாங்க. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பார்லிமெண்ட் தொடங்குற மாதிரி இருந்தது. அப்போ இந்த ரிப்போர்ட் வந்தது. இப்போ வந்து வின்டர் செஷனுக்கு முன்னாடி பண்றாங்க. இப்போவும் பார்த்தோன்னா பீகார் எலெக்ஷன்ஸ் வருது, ஆஸ் வெல் அஸ் வந்து வின்டர் செஷன் வரப்போகுது. கரெக்ட். ஸோ இப்போ டிஃபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், இப்போ கவர்மெண்ட்ல இல்லை அது பண்ணல இது பண்ணல அப்படின்னு. ஸோ எல்ஐசி செஞ்சது சரியா? எல்ஐசி செஞ்சது சரி, அவங்களோட ரூல் படி தான் அவங்க செஞ்சுருக்காங்க. இது வந்து அனுமானம்னு கூட சொல்ல மாட்டேன். இது வந்து சிம்பிள் அலிகேஷன். ஏன் இது மாதிரி உங்களால் அலிகேஷன் பண்ண முடியுதுன்னா, அவங்களுக்கு அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. ஓகே, ஒன்று இவங்க கேஸ் போடணும், கேஸ் போட்டாலும் அதுக்கு அது என்ன முடிவு இருக்கும், எப்போ முடிவு இருக்கும்னு யாருக்கு தெரியும். அந்த தைரியம் தான் இவங்களுக்கு. வேற ஏதாவது கண்ட்ரியில் இது மாதிரி அலிகேஷன் முன்னாடினா டெஃபமேஷன் கேஸ் கூட போட்டிருப்பாங்க. ஓகே, இங்கே வந்து இவங்களால் அதுலேருந்து மீறி வர முடியுது. இவங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய லாயர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய குரூப்பு. இப்போ ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் நான். இப்போ ஸ்டெர்லைட்னு இருக்கு இல்லை, உலகளாவிய அளவில் வேதாந்தா குரூப்புக்கு எகெயின்ஸ்டாக ஒரு என்ஜிஓவே இருக்குது. இது மாதிரி ஒரு கார்பரேட்ஸ்க்கு ஒரு என்ஜிஓவே இருக்குது. இதை வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்க பின்னாடியே போய் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிக்குது. இதே மாதிரி இவங்களுக்கு அடானிக்கு கூட ஆஸ்திரேலியாவில் ப்ரொடெஸ்ட் கிளப்பினாங்க. அங்கே வந்து இவங்க கோல் ஃபீல்டு அக்வயர் பண்ணாங்க. அதுக்கு எகெயின்ஸ்டாக அங்கே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண தொடங்கினாங்க அங்கே. அது மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் அதில் இன்டர்ஃபியர் பண்ணணுமா கூடாதா? நான் சொல்லுவேன் கவர்மெண்ட் அதில் இன்டர்ஃபியர் பண்ணி ஆகணும். நம்ம கம்பெனிகளுக்காக கவர்மெண்ட் பேசியே ஆகணும். இப்போது நம்ம வந்து இந்த
123 அக்ரிமெண்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூக்ளியர் அக்ரிமெண்ட் போது. அப்போ வந்து யூஎஸ் கவர்மெண்ட் நிறையா ப்ரெஷர் பண்ணிட்டு நம்மளோட ஓகே அவங்க வந்து இந்த கேரண்டி இருக்கக்கூடாது, நிறைய இதெல்லாம் இஷ்யூஸ் இருந்தது அதில். பட் அதில் மெயினாக பெனிஃபிட் ஆகிற கம்பெனி வந்து ஜிஇ அப்போ. ஓகே, பட் அதுக்காக கவர்மெண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட் பேச தயங்கலையே. ஓகே, எல்லா கவர்மெண்ட்டுமே அவங்களோட பெரிய கார்பரேட்ஸ், இப்போ ஒரு பிரசிடென்ட்டே நம்ம கண்ட்ரிக்கு வராருன்னா ஒரு 10 கார்பரேட்டோடு தான் வருவாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி டெலிகேஷனோடு தான் வருவாங்க அவங்க. நம்மளும் வெளிநாட்டுக்கு போகும்போது இண்டஸ்ட்ரி டெலிகேஷன் எடுத்துன்னு போகணும். இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட கடமைன்னு சொல்லுவேன், டியூட்டி. ஓகே, ஸோ வெளியில் வந்து ஏதாவது ஒரு இது மாதிரி என்ஜிஓ வந்து ஒரு கம்பெனி வந்து குறைக்கணும், இன்னும் அதை வந்து முழுசாக மூட வைக்கணும்னு இருந்ததுன்னா அதனால நம்மளுக்கு கேபிட்டல் மார்க்கெட்டில் பிரச்சனை வரலாம். இப்போ அடானிக்கே திடீர்னு பிரச்சனைனா கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸே கூட குறையலாம் ஒரு நாள், அந்த அளவுக்கு இவங்களோட இம்பேக்ட் இருக்கும். அதே மாதிரி பேங்க்ஸையும் நம்ம கவர்மெண்ட் காப்பாற்றியே ஆகணும். ஏன்னா பேங்க்ஸ் காப்பாற்றாம விட்டுட்டோம்னா எக்கானமிக்கே அது இன்னும் ப்ராப்ளம் ஆகலாம். ஓகே, ஸோ இது மாதிரி விஷயத்துலலாம் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ணியே ஆகணும். இதில் இன்டர்ஃபியர் பண்ணிட்டா அதுக்கு ஒரு அறிகுறி கூட கிடையாது. ஏன்னா இது வந்து ஒன்றும் பெரிய அவுட் ஆஃப் த வே எதுவுமே பண்ணல எல்ஐசி. இப்போ வந்து உங்களோட டெசிஷனுக்குள்ளே இல்லை, நீங்கள் வரம்பு மீறி ஏதோ பண்ணுறீங்கன்னா தான் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தேவை. இவங்கெல்லாம் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன், நான் வந்து பேங்க்ல இருந்திருக்கேன், இல்லை பேங்க் போர்டில் இருந்திருக்கேன்னு சொல்லுவேன். எல்லா பேங்க்ஸ் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியுமே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு போய் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு AAA பாண்ட் அப்படின்னாலே எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது என்னன்னா, அந்த ஹெய்ஃபா போர்ட்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க இஸ்ரேல்ல. அதை பிரச்சனை பண்ணினதுனால என்னாச்சு, கொஞ்சம் ஃபாரின் பேங்க்ஸ்லாம் தயங்கினாங்க. பட் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம கம்பெனி மீன் சப்போர்ட் பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க? ஓகே, ஸோ இவங்க இன்வெஸ்ட் பண்ணினது என்னாச்சு, பாக்கி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு மேலே, அதானிக்கு மேலே. ஓகே, நான் பப்ளிக் ரிப்போர்ட் வச்சுன்னு சொல்கிறேன் நான். ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலி $750 மில்லியன் எத்தினைன்னு இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்னும் கமிட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ஒரு 4-5 பேங்க்ஸ் வந்து $250 மில்லியன் கமிட் பண்ணி, ரெண்டு சேர்த்தா $1 பில்லியன். இன்னி தேதிக்கு இதே அடானிக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, அதிகமாக லோன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது வரம்பு மீறி $10 பில்லியன் கமிட்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு லோனாவே. ஓகே, அதாவது வேறு ப்ராஜெக்ட் உபயோகப்படுத்துறதுக்கு. ஸோ அது எதுனால அப்போ டைம்லி சப்போர்ட் பண்ணியிருந்தனால தான். இன்ஃபேக்ட் நான் எல்ஐசி அப்ரிஷியேட் பண்ணேன், அது ஒரு மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க, ரிஸ்க்கு கூட சொல்ல, பட் ஃபாஸ்ட் டெசிஷன் எடுத்தாங்க. அதனால இப்போ அடானி வேறு பாம்பே ஏர்போர்ட் ஒன்று வந்துட்டுருக்கு, இன்னும் சமீபத்தில் இன்னும் பிரதமர் மோடி அதை இனாகரேட் பண்ண போகிறார். அடானி போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு, அதானி கிரீன் எனர்ஜின்னு வந்துருக்கு, சோலார் பவர், அதெல்லாம் எல்லா ஸ்டேட்டுமே இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அது ஒரு நல்ல முடிவுன்னு சொல்லுவேன். ஸோ ஒன்று எல்ஐசி பண்ணினது கரெக்டுன்னு சொல்லுவேன், அது அவங்களோட கடமையும். செகண்ட் டிஎஃப்எஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே. அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டா அதுக்கான அறிகுறி இல்லை, அதுக்கான தேவையும் இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஓகே, மூணாவது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணுமா இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் கம்பெனிஸ்க்கெல்லாம். நாளைக்கு அது அம்பானியாக இருக்கலாம், நாளைக்கு இது டாட்டாஸாக இருக்கலாம். கண்டிப்பாக கவர்மெண்ட் இவங்களெல்லாம் காப்பாற்றிக்கணும். ஏன்னா நாட்டோட இன்ட்ரெஸ்ட்னால கம்பெனி அதனால பயனடையலாம், பட் அதுக்கு நாட்டோட இன்ட்ரெஸ்டும் இருக்குதுல்ல. ஓகே, ஸோ அது அந்த பெர்ஸ்பெக்டிவ் இது மக்கள் புரிஞ்சுக்கணுன்னு தான் இது வந்து நான் உங்களோட விளக்குறேன், இவ்வளோ விளக்குறேன் உங்களுக்கு. ஓகே, இது நம்ம ஏன் அதானி தொடர்ந்து காரணம் செய்யப்படுறாருன்ற கேள்வி வருது இல்லை சார்? ஹிண்டன்பர்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதுவாக இருந்தாலும் சரி, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து பார்த்தோன்னா ஒரு ஆர்டிக்கல் வரும், அந்த ஆர்டிக்கலை வச்சு இந்தியாவில் அதானி மேலே இது பண்ணுவாங்க. அங்கே வந்து உங்களுக்கு ஒரு முறை பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் சரோஸ் ஒரு பேட்டியே கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு அதானியின் மூலமாக தான் மோடி வீழ்த்தப்படுவார் அப்படின்னு. அதற்கான பதில்களை மோடி சொல்லி தீரணும்னு சொல்லியிருக்காரு. கொட்டை எழுத்துல நம்ம வந்து ஒரு தலைப்பே பார்த்துருக்கோம், தலையங்கமே பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்க ஏன் அதானியை டார்கெட் செய்கிறார்கள்? அதானி மூலமாக மோடி குறிவிக்கப்படுகிறாரோ? சரி, முன்னாடிலாம் எப்படின்னா இந்த காங்கிரஸ் ஆட்சி, ஈவன் நேரு காலத்துலேயும் சரி, இந்திரா காந்தி காலத்துலேயும் சரி, கம்யூனிஸ்ட்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, டாடா பிர்லா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் அப்போது டார்கெட்டாக இருந்தது அப்போது. பட் அவங்களோட டார்கெட் என்ன இருந்ததுன்னா, கேபிட்டலிசம்க்கு எதிராக இருந்தது. ஓகே, அதை நம்மளோட இண்டஸ்ட்ரீஸை வீழ்த்தணும், கவர்மெண்ட்டை வீழ்த்தணுங்கெல்லாம் அவங்களுக்கு அறிகுறி கிடையாது அவங்களுக்கு. இந்த கம்யூனிஸ்டே கேபிட்டலிஸ்டை எதிர்த்து இருந்தாங்க. இப்போ சொரேஸே கேபிட்டலிஸ்ட் தான். அவர் கேபிட்டல் மார்க்கெட்ல
பணத்தை தான் வச்சுன்னு பண்ண. அவர் என்னைக்குமே அவர் கம்யூனிஸ்ட் சொல்லலை. ஸோ அப்படி இருக்கும்போது குளோபலிஸ்ட் ஆமா குளோபலிஸ்ட் கண்ட்ரீஸ் வித்தவுட் பார்டர் கண்ட்ரீஸ் அவங்களோட இது அவங்களோட ஐடியாலஜி உலகத்துல எந்த நாட்டுக்கும் எல்லைன்னு இருக்கக்கூடாது, எல்லாரும் எங்க வேணா போகலாம், அப்படியே இதாவே திறந்தே இருக்கணும், எல்லா நாடும் குழப்பத்திலே இருக்கணும், அப்பதான் அவங்க பிசினஸ் ஓடும். அவங்களோட எல்லா நாட்டுக்கும் எல்லாரும் போறவங்கிறது அவங்க சொல்றது இந்த இல்லீகல் இமிகிரன்ஸு, டெரரிஸ்ட் அதெல்லாம் தான் அவங்க. ஓகே, லெஃப்ட் லிபரல்ஸ் வேறு அதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் அவங்களோட. ஓகே, ஸோ ஒன்று குறிக்கோளே வேற, அப்போ இருந்த குறிக்கோளும் இப்போ இருக்கிற இவங்க அப்ஜெக்ட் பண்ணுற குறிக்கோளும் வேற. அதுக்கப்புறம் அம்பானின்னு பேசியிருந்தாங்க ஒரு 20 வருஷத்துக்கு. இப்போ வந்து அடானின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒன்று. ரெண்டாவது வந்து எப்போதுமே கவர்மெண்ட் கிரானிக் கேபிட்டலிசம் அப்படிம்பாங்க. கார்பரேட்ஸ்க்கும் கவர்மெண்ட்க்கும் ஏதாவது சம்மந்தப்படுத்த முடியுமான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அதில் ஏதாவது ஃபேவரட்டிசம் இருக்குது. அந்த காலத்து என்ட்ரான் பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. பவர் கம்பெனி ஒன்று இருந்தது, அதுலேயும் ஒரு பிரச்சனை இருந்தது. ஓகே, அது ஒன்றே எழுதியிருந்தாங்க, இன்னும் அவுட் ஆஃப் த வே போய் ஃபேவர் பண்ணாங்க அப்படி இப்படின்லாம். ஓகே, இப்போ இவங்களோட டார்கெட் என்ன பார்க்குறாங்கன்னா, இதை டைரெக்டாக மோடியோட லிங்க் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க இவங்க. ஓகே, பட் இதுவரை எவ்வளோ முயற்சி பண்ணிட்டாங்க. ஐ மீன் 3-4 வருஷம் முயற்சி பண்ணிட்டாங்க. 2023 25 அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே அடானி தான், ஐ மீன் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தபோது ஆரம்பிச்சது இந்த கம்பெனி. இவர் இப்போ ஆரம்பிச்ச கம்பெனி கிடையாது, அப்போலேருந்தே வளர்ந்துன்னு வந்திருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த நீரவ் மோடி கேஸ் வந்து இல்லை மோடின்னு லிங்க் பண்ணி விட்டாங்க. அது ஐ மீன் அது போல மோடி ஜாப் சொல்லி தான் ராகுல் காந்தி ஜாதி ரீதியான வழக்குல சுப்ரீம் கோர்ட். இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அவரோட பேர் இருந்தாலே அது ஒரு குற்றமாயிடுச்சு இப்போ. ஓகே, அவரோட பேர் இருக்கு, நான் அவரு இண்டஸ்ட்ரி தொடங்குறேன்னாலே அது ஒரு குற்றம் இப்போ. உடனே அதுக்கு பின்னாடி போயிடுவாங்க இந்த அப்போசிஷன் பார்ட்டிஸ். அப்படிதான் ஆச்சு. நீரவ் மோடி பண்ணியிருக்கார், அவருக்கு எகென்ஸ்டா ப்ரொசீட் பண்ணியிருந்தாங்க, கேசஸ்லாம் தொடங்கினாங்க, இப்பவும் பர்சியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் திருப்பி கொண்டு வர அவரை நாடு கடத்த போறோம். பட் இவங்களோட பேச்சு என்னவா இருந்தது? இவரோட பேச்சு அவரும் மோடி இவரும் மோடி, 2 பேர் குஜராத்தி அப்படின்னு தான் பேசியிருந்தாங்களே தவிர வேற அதாவது அவர் பண்ணினது குற்றம்னோ இது மாதிரிலாம் ஏன் நடக்கிறதுனோ யாரும் கேட்கல. அப்போ லலித் மோடியை வெளியிட்டதும் மோடி தான் சொன்னாங்க. லலித் மோடி போனது இவர் தான். ஆனால் அவர் ஆரம்பிச்சது முதல்லேருந்து ரொம்ப வருஷமா இருக்காரு அவரு. அதாவது இப்போ வந்து அந்த பேர் இருந்தாலே பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேரை வச்சுன்னு யாராவது இண்டஸ்ட்ரி தொடங்கினாலே பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு சொல்றேன்னா, கிரானிக் கேபிட்டலிசம்ங்கிறது கம்யூனிசம் எல்லாம் ஐடியாலஜிக்கல் லெவல். கிரானிக் கேபிட்டல் ஐடியாலஜி கிடையாது, பட் அது ஐடியாலஜியோட டிஃபெக்ட்னு சொல்லலாம் அது. ஓகே, கேபிட்டலிசத்தோட டிஃபெக்ட். இது வந்து ரொம்ப பர்சனலைஸ்டா போயிட்டு இருக்கு இது. ஓகே, எப்படியாவது இவர் இறக்கிறதுக்கு அவர் ஏதாவது கம்பெனிஸ்லாம் இறக்கிட்டா இந்தியாவோட க்ரோத் பாதிக்கப்படலாம். ஓகே, இப்போ ஸ்டெர்லைட்னால என்னாச்சு? இப்போ காப்பருக்கு நம்ம குளோபலி இன்னும் எதிர்பார்த்து இருக்க வேண்டியிருக்கு இம்போர்ட்ஸ்ல. அது மாதிரி கிரீன் பவர் நிறைய நம்ம இதில் பண்ணிட்டு இருக்கோம், சோலார் பவர் எல்லாம் அடானி. ஸோ நம்ம மார்க்கெட்டின் இருக்கார் மோடியும் குளோபலி. நாங்கள் வந்து இதில் நிறைய டார்கெட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணுறோம். அதை அஃபெக்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி ஆயில் இம்போர்ட்னா ஒன்று அடானி அம்பானி அட்டாக் பண்ணினா நம்மளோட டிபெண்டன்சி இன்னும் அதிகமாகும். அப்போ இன்னும் நிறைய வேலை கொடுத்து மிடில் ஈஸ்ட்லேயே நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, ஸோ அதனால நம்மளுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சும் தடைப்படும். ஸோ இது மாதிரி அவங்க பார்த்துட்டே இருக்காங்க ஆங்கிள், எந்தெந்த ஆங்கிள்லாம் எடுத்துட்டு மோடி அட்டாக் பண்ணலாம், எந்தெந்த ஆங்கிள்லாம் அட்டாக் பண்ணினா நம்மளோட க்ரோத் ஸ்டோரி அஃபெக்ட் பண்ணுவாங்க, அந்த க்ரோத் ஸ்டோரியை அவங்க இம்பேக்ட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ தட் அந்த கிரெடிட் மோடி கவர்மெண்ட் வரக்கூடாது. அதுதான் பார்க்குறேன். இல்லைன்னா வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அங்கே சொரோஸ்க்கு அடானிக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ பங்காளி சண்டையா என்ன? ஏதாவது அவங்க தான் பங்காளியா? அவங்களுக்கு இது என்ன சம்பந்தம்? எவென்ச்சுவல் டார்கெட் இஸ் மோடி அண்ட் மோடி கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் எப்படியாவது இறக்கணும் அப்படின்ட்டு. அதில் என்னன்னா அந்த எக்கானமியும் பாதிக்கப்படணும். அப்போ ஏன்னா எக்கானமி இப்போ குளோபலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒன்று தான் இப்போ வந்து அந்த 7-8% க்ரோத் ரேட் காமிக்க முடியுது, இன்க்ளூடிங் சைனா கூட இப்போ சரி இன்னும் வீழ்ச்சியில் தான் இருக்கு இப்போ அவங்களோட க்ரோத் ரேட். இப்போ 8%, 9% இந்த க்ரோத் ரேட் வந்து இப்போ 2%, 3% இருக்கு சைனான்னா. 2%, 3% வந்து நீங்க வீழ்ச்சின்னு தான் சொல்லுவீங்களே தவிர க்ரோத்னு சொல்ல மாட்டீங்க நீங்க. ஸோ அதனால தான் எல்லாம்
டாக்ஸ் ரேட்ஸ்லாம் போட்டால் கூட அவங்களுக்கு நம்மளோட டீல் பண்ணணும்னு தானே விரும்புகிறாங்க. அவங்க யூரோப்போ, ட்ரம்ப்போ, ஃபாரிஸ்டோ, ஜப்பானோ, ஆஸ்திரேலியாவோ எல்லாருமே நம்மளோட டைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் ஒரு பிக்கெஸ்ட் மார்க்கெட்டிங்கு, பிக்கெஸ்ட் பயர்ஸ் இப்போ நம்ம உலகளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா அது வந்து அந்த க்ரோத் ஸ்டோரி அஃபெக்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? ஈவன் டெமோக்ரஸியே கூட நீங்கள் சொல்லலாம். அப்போ இந்தியாவுக்கு சர்ச்சில் சொன்ன மாதிரி டெமோக்ரஸி நம்ம ஃபிட் இல்லை அப்படின்னு கூட இன்னும் ஃபாரினர்ஸ் பேச ஆரம்பிக்கலாம். அது மாதிரி பிகாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதுன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. கம்பெனிஸ்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது பாலிசிஸ் அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சூழ்ச்சி மாதிரி பார்க்குறேன் நான். இது ஒன்றும் பெரிய, ஏன்னா இதில் ஒன்றும் நான் பெரிய குற்றம் பார்க்கல. இதில் குற்றம் நிஜமாவே இருந்தது வச்சுக்கோங்க, இவங்க பண்ணினது இல்லை. அதுக்கப்புறம் டிஃபால்ட் ஆனார் வச்சுக்கோங்க. ஓகே, ஈவன் அடானி கேபிட்டல் மார்க்கெட்ல கூட அவங்க ப்ரைஸ் இப்போ திரும்பி பழைய நிலைமைக்கு வந்துருத்தாங்க. ஸோ என்பி ஆயிட்டா இப்போ இல்லை, கொடுத்தது தப்பா இல்லை, கொடுத்தது வரம்பு மீறி ஏதாவது செஞ்சாங்களா இல்லை. அப்படி இருக்கும்போது காரணம் என்னவா இருக்கும், குறிக்கோள் என்னவா இருக்கும், அதுதான் கேட்குறாங்க இப்பெல்லாம் மக்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு சார். ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சரி இருக்கிறதாக நீங்க சஸ்பெக்ட் பண்றீங்க. எஸ், பார்ப்போம் சார். இதில் ரொம்ப நன்றி சார். இதில் நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதுக்காக மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.